வணக்கம் நேயர்களே. ஆன்மீகத்திலே நாம் பல விஷயங்களுக்கு தேடலை கொண்டு வந்திருக்கிறோம். அந்த தேடலுக்கான பதிலை நாமும் சிந்திப்பதற்குத்தான் இந்த பதிவு அன்று சொன்னவை அர்த்தமுள்ளவை என்ற தலைப்பில். இன்று நாம் காண இருப்பது மாசி மகம். மக நட்சத்திரத்திலே நிலா வரும்போது, பௌர்ணமி வரும்போது, அது மாசி மாதத்திலே அமரும்போது மாசி மக உற்சவம் அந்த மாசி குளத்தில் நடக்கும். புராணத்தின்படி அன்றைக்கு எல்லா விதமான நதிகளும் அந்த மாசி மகாமக குளத்திலே அமர்வதாகவும், அங்கே அதுக்கு சாட்சியாக வர்றது யாருன்னா சிவபிரானும் பார்வதியும் வந்து அந்த இடத்தை அனுகிரகிக்கிறதாக ஐதீகங்கள் உண்டு. அதனால் இன்றைக்கும் மாசி குளத்தில் குளிக்கும்போது எவ்வளவு நதி இருக்கிறோ அத்தனை நதிகளும் குளித்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி மாயவரத்தில் நம்ம காவேரியில் குளிக்கிறது ஐப்பசி மாதத்தில் வச்சோம். துலாஸ்தானம் அப்படின்னு துலா மாதத்தில் குளிப்பான். அப்போது கங்கை அங்கே வருது, நூபுர கங்கை, கங்கை எல்லாம் அங்கே வருதுன்னெலாம் சொல்கிறோம் இல்லையா? அதே கான்செப்டை இங்கே அனைத்து நதிகளுமே இந்த மாசி பெரிய குளத்திலே மகாமக குளத்திலே அருள் பாலிக்கிறார்கள். அதனால தான் அன்றைக்கி எல்லாரும் குளிக்கிறதுக்கு அவ்வளோ பேர் போட்டி போட்டுட்டு போகிறாங்க. ஏன்னா ஒரே நேரத்தில் எல்லா இடத்தையும் எல்லா நதியிலும் குளிக்கிறது என்பது சாத்தியமில்லாத ஒன்று இல்லையா? அது சாத்தியப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னது, அந்த மாசி மக திருவிழாலே கும்பகோணத்திலே நடக்கும். அதனால் மாசி மகத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்குறோம். 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி குரு அந்த இடத்துக்கு வரும்போது மகாமகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நார்மலாக குரு எந்த ராசிக்கு பிரவேசிக்கிறாரோ அந்த ராசி ரிலேட்டடான நதிகளுக்கு புஷ்கரம்னு பேர். அந்த போய் குளிக்கிறது. இப்போது ரிஷபராசிக்கு மே மாதம் 2024 வரப்போகிறாருன்னா நர்மதை நதியின் புஷ்கரம் அப்படின்னு நடக்கிற போகிறது. ஸோ அதே மாதிரி அவர் மாசி மாதத்தின் போது அந்த சிம்மத்தில் வரும்போது 12 வருடத்துக்கு ஒரு வாட்டி வர போகிறார். அப்போது அந்த மாசி மகத்தின் பேர் மகாமகம்னு பேர். அப்போது எல்லாரும் எல்லா நதியிலும் குளித்த புண்ணியத்தை சேர்த்துக்கொள்வார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவோம். அதனால் நம்ம எப்பயுமே பஞ்சபூதங்களை போற்றி வழிபடும் தன்மை கொண்ட கலாச்சாரத்தில் இருக்கிறோம். அதனால் அதில் முக்கியமானது நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? தண்ணி ரொம்ப முக்கியம் நமக்கு. அப்படிங்கிறதுனால அந்த தண்ணியை தெய்வமாகவே நம்ம பாவித்து தெய்வமாகத்தான் தொழில் கொண்டு நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறோம் என்பதில் ஐயமில்லை. அதை இன்னும் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறது தான் இதனுடைய தாற்பயம். அதனால் நாம் தெய்வமாகி அந்த நீரை வணங்கி, இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த குளத்துல எல்லாம் போயிட்டு காலில் செருப்பை போட்டுட்டு போகிறது, சோப்பு போட்டு அலம்புறது, ஷாம்பு போடுறது, குப்பையை தூக்கி போடுறது அப்படிலாம் போட்டு அதை என்ன ரீயூஸ் பண்ண முடியுமோ அத்தனை அப்யூஸ் பண்ணி அதை போட்டு பண்ணுறோம் இல்லையா? அது மாதிரி பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பதினுடைய முக்கிய காரணம். ஏன்னா நம்ம பண்ணினோன்னா என்ன ஆகும்னாக்க அதனுடைய ரெசிப்ரோகேஷன் நமக்கு தான் கிடைக்க போகுது. அதனால் நீரை தெய்வமாக மதித்து அதை வைத்து கொண்டாலே நம்ம வாழ்க்கையில் பலவிதமான சுபிட்சங்களை கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. அது என்விரான்மெண்டல் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், அதெல்லாம் நிறைய பொல்யூஷன் ரிலேட்டட் சொல்கிறோம் இல்லையா? அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் அது கொடுக்கும். ஏன்னா நம்ம தெய்வமாக வர்ஷிப் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால. அதனால் நம்ம மாசி மகத்தை கொண்டாடுவோம் என்று கூறிக்கொள்கிறேன். மற்றும் ஒரு பதிவிலே திரும்ப சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.